இப்ப பாருங்க. ஸோ இப்ப சொன்னாங்க டீச்சரு, நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம என்னத்துக்கு இது சொல்லணும்னா, நீங்க உடனே இதை எடுக்கணும், பேக்கப் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. நீங்க வச்சுக்கோங்க, இந்த கோவிட் முடிஞ்சிச்சு, அடுத்த ஒரு வேவ் வராதுன்ட்டு யாருக்குங்க தெரியும்? ஆமாங்க. ஸோ ஏன்னா வந்து அடுத்த இது வந்து யாருக்கும் தெரியாது. சார்ஸ் முடிஞ்சு இப்போ வந்து சார்ஸ் முடிஞ்சு இப்போ வந்து கோவிட் வந்துச்சு. கோவிட் அடுத்தது என்ன வரும்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வரோம்னா, வச்சுட்டு பாருங்க டீச்சரை, தூக்கம். ஸோ அப்போ வந்து இது நம்மளாம் ரெடி பண்ணிக்கிட்டோமா. இப்போ என் கூட்டாளி ஒருத்தர் சொன்னானே, இந்த மாதிரி கோவிட் டைம் தான் வந்து அவங்க ரொம்ப பலமா ஒரு இது வேலை வீட்டுக்கு வந்துட்டு காசு இல்லாமல் ரொம்ப இது பண்ணாரு. எதுக்கு உதவி செஞ்சுன்னா, இந்த பப்ளிக் தான் உதவி செஞ்சுங்க. ஏன்னா அவங்க மாசம் மாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதில் போட்டுருந்தாரு. போட்டிருக்கும் போது இந்த 40K வந்து அவங்க விற்கும் போது, கொஞ்சம் கொஞ்சமா விற்கும் போது 40K 2 வருஷம் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. ஸோ ஏன்னா வந்து இப்போ ஒரு பேக்கப் அவங்க வச்சிருந்தாங்க, அது சேவிங் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பிசிக்கலா எடுக்கலாம்னு பரவாயில்ல, நீங்க வந்து அக்கௌண்ட்லயே வச்சுக்கலாம். அப்படி நீங்க வந்து அக்கௌண்ட்ல வைக்க எனக்கு பயமா இருக்கா சிஸ்டர், அக்கௌண்ட்ல வைக்க உங்களுக்கு பயமா இருக்கா, நீங்க வந்து தாராளமா வந்து கையில இந்த மாதிரி பிசிக்கலா நீங்க எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம வந்து காசு போட்டால் பொருள் கிடைக்கணும். மெயினாக வந்து காசு போட்டால் பொருள் கிடைக்கணும், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ங்க. காசு போடாமல் பொருள் வரோன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஸோ ரொம்ப பேர் வந்து இதெல்லாம் நடந்துருக்குது. சில நேரத்தில் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.